ஒரு தோல்வியினால் எங்கள் டீம் குறைந்து விட்டு போவதில்லை. அடுத்த மேட்சில் வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். It's not Pat Cummins because he has shown our revenge today. CSK. Pat Cummins bro, அவன் தான் எல்லா வாயிலும் மூடணும். இப்ப அவன் வாயை மூட சொல்லுங்க. வாயை மூடுவா அவர் சிங்க போட்டாவும் இருக்கு, ஒரு கழுகு போட்டா இருக்கு. கழுகு வந்து இப்படி செய்யுது, சிங்கத்தை பார்த்தா உடுமா சிங்கா. Pat Cummins. தோனி தான் வாயில வைக்கணும். இதெல்லாம் தோனி தான் வாயில வைக்கணும். இதை வேற லெவல் ப்ரோ. போட்டு அங்கதான் ப்ரோ நிக்கிறா. இங்கதான் ப்ரோ. நீ மும்பை ஜெயிச்சுவா. நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம். மும்பை சென்னைக்கு வந்தாதான் மாசா இருக்கும். இந்த கிரவுண்ட்ல பாப்போம். எவன் வேணாலும் வரட்டும், எவன் வந்தாலும் கிரவுண்ட்ல வச்சு குத்துறான். இங்கதான் ஃபைனல் சொல்லிருக்காங்க, இங்கே குத்துறோம். சீமான் அண்ணன் வந்தாருன்னா 11 பேரும் கமல் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா இது பாலிடிக்ஸ் இல்ல. வேற லெவல் ப்ரோ. போட்டு அங்கதான் ப்ரோ நிக்கிறா. இங்கதான் ப்ரோ. ஒரு தோல்வியினால் எங்கள் டீம் குறைந்து விட்டு போவதில்லை. அடுத்த மேட்சில் வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். கம்மின்ஸ் வந்து மொத்த கிரவுட சைலண்ட் பண்ணாரு. இந்த கிரவுட சைலண்ட் பண்ண முடியுமா? வேற எந்த டீம் இல்ல. சிஎஸ்கே ஃபைனல். Yeah, but on the guidance of Dhoni, I think Rutu has improved a lot with respect to captaincy, fielding, field setup, bowling strategies. எல்லாமே வந்து it was very good. இன்னைக்கு மேட்ச் சூப்பரா போச்சு. போன மேட்ச் முடிஞ்சிட்டு ஒரு பேட் கமின்ஸ் சட்டை போட்டு வருவேன் வந்துட்டு நான் பேட் கமின்ஸ் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. அவரை தேடிட்டு இருக்கேன், அவரை ஆளை காணோம். பக்கா ஸ்லோ பால் போட்டாங்க, சூப்பரா கேட்ச் கொடுத்தாங்க. நம்ம பத்திரத்தை ஒரு விக்கெட் எடுத்தாரு. நடிசக்கு இருக்குல்ல, இப்படி போய் விழுந்துச்சு ப்ரோ. இப்படி இல்ல, இப்படி போய் விழுந்துச்சு. தெரிக்க விட்டாரு நடிசுக்க. துஷார் தேஷ்பாண்டே தலைவன் தான் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் ஆஃப் தி லென்த்ல இருந்து போட்டான். குட் லென்த்துக்கு ஷார்ட் பாலுக்கு நடுவில் போட்டான். ஜஸ்ட் ஷாட்ல போட்டான் விக்கெட். என்ன வேணும் அதுக்கப்புறம் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன, எஸ்ஆர்ஹெச்க்கும் சேசிங் நல்லா வராதுன்னு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பிளஸ் பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுத்தேன், அதுதான் பெரிய டிஃபரன்ஸா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே உட்கார வைங்கன்னு. இந்த மேட்ச் துஷார் தேஷ்பாண்டால தான் ஜெயிச்சதே. நம்ம 4 விக்கெட் எடுத்தாரு. டேரில் மிச்சல் சொல்லக்கூடாது. டேரில் மிச்சல் ஃபார்ம் அவுட் சொன்னாங்க. 50 அடிச்சாரு, 5 கேட்ச் பிடிச்சாரு. அது போது ஃபார்ம் கண்டாரு. Dhoni is on the ground. It's bang on. I don't need anything else. ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு. தூபே நல்லா ஆடினாங்க. தோனி வந்தாங்க, கொஞ்சம் ஆடினாங்க. ருத்ராஜ் 99ல அவுட் ஆயிட்டாரு. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததா. அப்படியே காலையில மார்னிங் எழுந்தாலும் இதே வைபோட தான் நாங்க எழுதிப்போம். எஸ்பெஷலி துஷார் தேஷ்பாண்டே நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது அவர் மேல. பட் எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இன்னைக்கு நல்லா போட்டிருந்தாரு. ஜடேஜாவும் ஒரு நல்ல டைட் ஸ்பெல் போட்டாங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலி இன்னைக்கு போலிங் தான் நம்ம பெருசா அப்ரிஷியேட் பண்ணோம். செம கேம். எக்ஸ்பெக்ட் பண்ணது சிஎஸ்கே வின் பண்ணோன்னு, ஆனா இப்படி ஜெயிப்பாங்கன்றது எதிர்பார்க்கல. மேபி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்னால அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாம ஆடுற பேட்ஸ்மேன் இருக்காங்க. பட் சேசிங்னு வரும்போது அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் ஃபீல் பண்ணும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளாஸன் கூட பெரிய இதெல்லாம் அடிக்க முடியல அவரால். இந்த மேட்ச் ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தாங்க. பவுலிங் ரொட்டேஷன்ஸ் பக்காவா இருந்தது. நியூ பால்ல வந்து செமையா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோரோவர் நம்மளோட ஃபீல்டிங் வந்து டாப் நாச்சா இருந்தது. ஸோ எவ்ரிதிங் வெண்ட் ஆஸ் பர் பிளான். நார்மல் மேட்ச் தான். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துருக்கணும், பவுலிங் எடுத்துட்டாங்க. மற்றபடி எப்பயும் அவங்க பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கு. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தான் இது வரைக்கும் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு டியூ அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால சிஎஸ்கே லாட் ஆஃப் அட்வான்டேஜ். மேட்ச் நல்லா இருந்தது. நாங்கள் தலைக்காக தான் வந்தது. பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். ஆர்சிபி ஃபேன்ஸ். ஆனாலும் இப்போ ஆர்சிபி டவுன் ஆயிடுச்சு இல்லையா, சென்னை ஃபேன்ஸ் ஆயிட்டோம். நான் ஆக்சுவலி எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட்டர் கிடையாது, நான் மும்பை இந்தியன்ஸு. ஸோ கேப்டன் மாறின கடுப்புல சிஎஸ்கே அவனுக்கு பிடிக்காதுன்றதுனால இந்த டீம் சப்போர்ட் பண்றான். அவ்வளவுதான். போன மேட்ச் எப்படி விளையாண்டாங்களோ அதை கரெக்டா தலை பார்த்து இன்னைக்கு கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண, அது கரெக்ட் தான். ஆனா பேட் கமின்ஸ் வந்து வேர்ல்டு கப்ல இந்தியன் ஆடியன்ஸை சைலன்ஸ் பண்ண ஆளு. அப்போ ஃபைனல் என்ன ஆகுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. சிஎஸ்கே ஆர்சிபி 2 பேர் ரிவெஞ்ச் வாங்கிட்டாங்க. அடுத்து மும்பை ஒரு ரிவெஞ்ச் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் தூக்கி போட்டு சொருகுறோம். மும்பை இந்தியன்ஸ் சைலண்ட் ஆகியாச்சு. பவுலிங் சரியா பண்ணல. ஆர்சிபி சைலண்ட் ஆகியாச்சு. ஃபீல்டிங்கும் சரியா பண்ணல அவரு. அடுத்தது எஸ்ஆர்ஹெச் வந்து சிஎஸ்கே ஹைதராபாத்ல சைலண்ட் ஆகினாங்க. அது அவங்க ஹோம் கிரவுண்டு, எங்க ஹோம் கிரவுண்டு. இங்க வந்து அடிக்கும்போது பார்த்தாக்கா எதிர்பார்ப்போட வந்தோம். கடைசியில் சைலன்சர் லீக் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாங்க. ஸோ எப்படியே போக போதுன்னு நினச்சோம். பட் செம்மையாக பிச்சை வந்து அனலைஸ் பண்ணி, ருத்ராஜோடைய கேப்டன்சி சூப்பராக இருந்துச்சு, அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. டேரல் மிச்சல் வந்து சூப்பர் ஃபீல்டிங்கு. அப்புறமா தேஷ்பாண்டே நினச்சி பார்க்கல, 3 விக்கெட்டு. பத்திரானா 4 விக்கெட்டு. பத்திரானாவும் சூப்பர் இது. டேரல் மிச்சலுடைய ஃபீல்டிங் வந்து அமேசிங்காக இருந்தது.
சிஎஸ்கே ஃபேனாக இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. அது ஒரு வின்னிங் காஸ்ட்டில் இன்னைக்கு மேட்ச் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி டியூவும் லெஸ்ஸாக இருந்துச்சு இன்னைக்கு கிரவுண்டில். போன மேட்ச் மாரி இல்லாமல் டியூ கம்மியாக இருந்ததுனால ஃபீல்டிங்கும் பேசிக்கலாக சூப்பராக பண்ணோம் இன்னைக்கு. இன்னைக்கு மேட்ச் வந்து ஒன் சைடு ஆயிடுச்சு. ஆனால் சென்னையை கம்பேர் பண்ணும்போது சென்னையோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் வெரி ஹாப்பி. என்னன்னா இன்னும் ஒரு 4 ஓவர் முன்னாடி தோனியா இருக்கிருந்தாங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க எல்லாம். அந்த ஒரு மைனஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. குமின்ஸ் சைலண்ட் அவர் வச்சுட்டு போட்டோம். அவர் நம்ம சைலண்ட் ஆக்கியாச்சு. அவர் எல்லா ஸ்டேடியத்திலும் போய் சைலண்ட் பண்ணி இந்தியாவை சைலண்ட் பண்ணிட்டாரு. நம்ம தோனிக்கு எதிராக அவர் பண்ண முடியாது. கம்மின்ஸ் உனக்கு தான் வச்சுக்கு போ, ஓகேவா? நீ எல்லாம் சென்னையில ஒன்றும் ஆகாது. It's not bad Cummins because he has shown our revenge today. CSK அந்த கேப்டன் தானே ப்ரோ, வாயை மூடுவா. அவர் சிங்கம் போட்டா ஒன்று இருக்கு, ஒரு கழுகு போட்டா இருக்கு. கழுகு வந்து இப்படி செய்யுது, சிங்கத்தை பார்த்தா முடியுமா? சிங்கம் தூக்கி குத்துறேனா முடியுமா? அவன் வாயில வச்சாதான் ப்ரோ அமைதியா இருப்பான். அஃப்கோர்ஸ் பேட் கமெண்ட்ஸுக்கு தான். அவரு தானே நம்மள சைலன்ஸ் பண்ணாரு. இப்போ நம்ம தான் சைலன்ஸ் பண்ணிருக்கோம் அவங்கள, அவங்க சைலன்ஸ் பண்ணல. ஆக்சுவலா பேட் கமின்ஸ் ப்ரோ, அவன் தான் எல்லா வாயிலும் மூடணும். இப்போ அவன் வாயை மூட சொல்லுங்க. இது வந்து பேட் கமிங்ஸ் தான் கொடுக்கணும். என்ன ரீசன்னால? இல்ல ரொம்ப ஓவரா பேசுவாரு, அதுக்காக அவரு தான் கொடுக்கணும். 100% பேட் கமின்ஸ் கொடுக்கணும். அது ஆமா, அவங்க என்ன சைலண்ட் பண்றது? கிளாஸ்னு கொடுக்கலாம். அவர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். ஜெர்சி கூட அவர் நம்பர் தான் வாங்கி வச்சிருந்தேன். கடைசியில எனக்கு வச்சுட்டாரு வாயில. சார் இதெல்லாம் தோனி தான் சார் எல்லாம் வாயில வைக்கணும். இதெல்லாம் தோனி தான் வாயில வைக்கணும். இதெல்லாம் தோனி தான் வாயில வைக்கணும். இதை Bad comments. Like what is the reason? He is the person who was beaten up in the World Cup. கம்மிங்ஸ் என்ன ரீசன்னால? இன்னசென்ட் வாயில வச்சு சப்பிக்க சொல்லுங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. பேட் கமின்ஸ் லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா கிட்ட எப்படி நம்மளோட இந்தியாவை இது பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்கள் சிஎஸ்கேவா வந்து அவங்க செட்டப் பண்ண வச்சோம். இது கமெண்ட்ஸ்க்கு தான் நான் கொடுப்பேன். என்ன ரீசன்? ஏன்னா அவர் அதிகமாக பேசுகிற ஒரு வாயை வச்சிருவேன். அது அவ்வளோதான். பேட் கமெண்ட்ஸ் வாய மூடணுங்க. அவரு ரொம்ப அரகண்டா இருக்காரு. I didn't like the way he commented during World Cup. Like he wanted to silence the crowd. He did it. He is talented. But I don't like such comments that he is giving. So I want him to keep his mouth shut. So I want to give this to him. Maybe Rishabh Pant. It's not true. No, he kind of talks a lot. He keeps up entertains a lot. The moment he stops talking, right? It's kind of the match doesn't look good. So he kind of brought a new dimension to the stump mic. Previously, we never had this concept. The way he conversations he makes with the people, it kind of keeps us entertaining. Even test matches looks entertaining. So that's what I want to do. ஃபைனல்ஸ் இப்போதைக்கு டேபிள் கிளாஸ் சொல்ல முடியாது, யார் வேணா வரலாம். ஸோ சிஎஸ்கே ஆர்ஆர் வந்து நல்லா இருக்கும். ஃபைனல் வந்து எங்களுக்கு வந்து ஹைதராபாத்தும் சென்னையும் வரணும்னு ஒரு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஹைதராபாத் எங்களோட பிடிச்ச டீம் தான். ஏன்னா நடராஜன் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. எவன் வேணாலும் வரட்டா, எவன் வந்தாலும் கிரவுண்ட்ல வச்சு குத்துறான். இங்க தான் ஃபைனல் சொல்லியிருக்காங்க, இங்கே குத்துறான். ஹாப்பியா இருக்கா பாருங்க. அவளோட அவளோட ரியாக்ஷனுக்கு அழுவு உண்டு. திருப்பியும் ஃபைனல்ல வந்து அழுவு உண்டு. அதுவும் ஒரு வாட்டி அவங்கள கொட்டி விட்டோம், அடுத்தது அவங்கள வெட்டி விடணும் ப்ரோ. அதாவது தான் ப்ரோ. ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கேக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு. பட் கொஞ்சம் டஃபா தான் போகுது ஆக்சுவலி. எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்சிபி ப்ரோ. ப்ரோ நீங்க கால்குலேஷன் படி பார்த்தா ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்கு. ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கேக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு. பட் கொஞ்சம் டஃபா தான் போகுது ஆக்சுவலி. I am expecting again to have it with SRH. Chennai versus SRH. ஆர்ஆர் சிஎஸ்கே. சிஎஸ்கே அடுத்து ஆர்ஆர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் தான் ப்ரோ ஃபைனல் வரும். ஜெயிச்சா பார்க்கலாம் தான் ப்ரோ வரும். ஜெயிக்கிறது சிஎஸ்கே தான் ப்ரோ. இதே சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஆடினா நல்லா இருக்கும். இல்ல சிஎஸ்கே வெர்சஸ் ராஜஸ்தான் வந்து நல்லா ஆடுறாங்க. சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் ஆர்ஆரும் கேகேஆர் மட்டும்தான் சென்னைக்கு டஃப் காம்படிஷன். I would say CSK and SRH. Same thing, like you want the same final? Yes. I want Pat Cummins to lose the finals like we lost the World Cup. நீ மும்பை ஜெயிச்சு வா, நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். மும்பை சென்னைக்கு வந்தால் தான் மாசாக இருக்கும். இந்த கிரவுண்டில் பார்ப்போம். ஒன்று RCB, it's not about winning the trophy. It's about winning the people. See, even it has not won a single championship. The kind of crowds they pull in is actually good to have. See, that's what is binding us. Apart from CSK, RCB has the second biggest crowd and the kind of fan base. சிஎஸ்கேங்கிறாங்க, தமிழ்நாடுங்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிறது ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸா இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு பிளேயரும் இல்லை. தமிழ் டீம் கிடையாது. அப்படிலாம் இல்லை ப்ரோ. நம்ம
சீமான் அண்ணன் வந்து 11 சீமான் அண்ணன் வந்தாருன்னா 11 பேரும் தமிழ் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா இது பாலிடிக்ஸ் இல்ல, இது வந்து நான் காமனா சொல்றேன். ஸ்டீவன் ஃபெல்மிங்க தூக்கிட்டு எங்க தலை வருவாரு, ஹெட் கோச்சா வருவாரு, ஹெட் கோச்சா வருவாரு. கவலைப்படாதீங்க, தலை நம்ம கூடவே தான் இருப்பாரு. தலை நம்ம சிங்கத்தோட தான் இருப்பாரு. நம்ம கூட தான் இருப்பாரு. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, தலை என்றும் சிஎஸ்கே விட